உங்கள் பாத்ரூமில் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதாவது ஹைலைட்டர், லைட்டு, டார்க் அந்த மாதிரி எப்படி பிரிக்கலான்றதை நம்ம ஒரு மாக்கப்பாக ஒரு 5-6 மாக்கப் பண்ணியிருக்கோம். ஓகே. எல்லாமே மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ரீவியஸான பிராண்ட், அதாவது உங்களுக்கு கஜரியான ஒரு பிராண்டு. அதை பேஸ் பண்ணி நம்ம டைல் பண்ணியிருக்கோம். ஒரு பெட்ரூம் காட் சைட் பேக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஓகே. இதெல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். இந்த பிராண்ட்ல இந்த மாதிரி வராது. இந்த மாதிரி வால்பேப்பர் அப்புறம் பெயிண்டிங் இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ அதே டைல் அப்படியே அதுக்கு டைல் பதில். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நிறைய வீட்டுடைய வீடியோக்கள் நம்ம பார்த்துருப்போம். பாத்ரூம் அப்படின்னு வரும்போது சில வீடுகளில் சிம்பிளாக இருக்கும், சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே லக்ஸரியாக இருக்கும். அந்த மாதிரி லக்ஸரியான பாத்ரூம் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை சிம்பிளான பட்ஜெட்லேயே அந்த மாதிரி லுக்கை கொண்டு வர்றதும் சரி, ரெண்டுமே சாத்தியம்தான். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்பொழுது அதுக்கான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். எப்படி பட்ஜெட்டில் ஒரு பாத்ரூம் அழகாக பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நிறைய புது விஷயங்கள் பாத்ரூமில் பண்ணுறதுக்கு இருக்குது. அதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் உங்களுக்கு ரேட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் வாங்குகிற பட்ஜெட்டை விட கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தாலே போதும் அப்படின்ற ரேஞ்சிலையும் நிறைய விஷயங்கள் புதுசாகவும் யூஸ் பண்ண முடியும் நீங்கள். அதே சமயம் வாரண்டியும் உங்களுக்கு அதிகமாக அந்த பொருட்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர், உங்கள் கம்பெனி பேர்? என் நேம் வந்து ஆனந்த் சார். நம்ம அபியூரன் பிளம்பிங் கம்பெனியில் ஒரு 5 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 years ஆகுது. மெயின் ஷோரூம் பார்த்தீங்கன்னா நம்ம கோடம்பாக்கத்தில் இருக்குது. ஓகே. இதுக்கு வந்து 3 பிரான்ச்சு, கோடம்பாக்கம், அப்புறம் கொளத்தூர், அப்புறம் வேளச்சேரி. இந்த 3 பிரான்ச்சில் இருக்குது. நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸு, அப்புறம் டைல்ஸு, சானிடரி வேர், ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. அதாவது வீட்டுக்கு தேவையான மொத்த பொருளும் நம்ம ஷோரூம் வந்துட்டாங்கன்னா எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி எல்லா பிராண்ட்ஸும் இருக்கா? எல்லா பிராண்டுமே இருக்குது சார். மல்டி பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. ஓகே. இப்போ பேசிக் ரேஞ்சிலேருந்து ஹை லெவல் வரைக்கும் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. அதுக்கான டெமோஸும் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது சார். சரி, ஓகே. அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துடலாங்களா? பார்க்கலாம் சார். நம்ம பார்க்க போகிறது கஜரியா டைல்ஸ். இதில் வந்து உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து சைஸஸ் ஆப்ஷன் நிறைய இருக்குது. 4x2, 80x60, அப்புறம் வந்து 8x4, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் வரும். இதெல்லாமே கஜரியா பிராண்ட். ஓகே. ஓகே. இப்போ நீங்கள் என்னென்ன பிராண்ட்லாம் வந்து இது பண்ணுறீங்க? டைலில் வந்து கஜரியா, ஓரியன் பெல், அப்புறம் வந்து ரோமா கலெக்ஷன்ஸ் ஒரு டைல் பண்ணிகிட்டு இருக்கோம். ரோமா கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்கும். ஓகே. கஜரியாவை விட? ஆமாம், கஜரியா விட நல்லா ப்ரீமியமாக இருக்கும். டிசைன்ஸ் நிறைய இருக்கும். ஓகே. 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 இதெல்லாமே 80x160 டைலு. அடிக்கணக்கில் சொல்லும்போது அடியெல்லாம் உங்களுக்கு 5.5க்கு 2 வரும் சார். ஓகே. இதுலேயே உங்களுக்கு இட்டாலியன் மார்பிள் கலெக்ஷன் இருக்குது, அப்புறம் உடன் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதே வந்து உங்களுக்கு சைஸஸ் நிறைய சைஸஸ் கிடைக்கும். இப்போ ரூம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸஸ் போடுவோம். சில சின்ன ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8x4, 4x4 போட முடியாது. அதுக்கு இதெல்லாம் 4x2 கொடுக்குறோம். பெரிய சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8x4, 4x4 இந்த மாதிரி சைஸ் நம்ம கொடுக்கலாம். ஓகே. நார்மலாக இப்போ 4x2 இப்போ அதிகமாக வாங்குறாங்க. ஆமாம். இப்போ அது வந்து ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்ட் ஆகும். 60 இருக்குது. 60 rupees. இது எத்தனை அடி? இது வந்து உங்களுக்கு 8x4. 8x4. இது எல்லாமே 8x4 டைலு. சைஸ் பெருசாக ஸ்கொயர் ஃபீட் ரேட் கொஞ்சம் கூடும் இல்லையா? ஆமாம் சார். ஏன்னா உங்களுக்கு மேக்கிங் ப்ராசஸ் அதிகம். ஆமாம். மிஷினரிஸ் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ப்ரைஸிங்கில் வரும். ஓகே. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது இப்போ கஜரியா டைல். இந்த மாதிரியே நம்மளுக்கு ஓரியன் பில்லும் இருக்குது, லேயரும் இருக்குது. நம்ம அதை பார்க்கலாம். ஓகே. நம்ம வேளச்சேரியில் 3rd floor நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 3rd floor பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக டிசைனர் டைல்ஸ் எல்லாமே ரோமா கலெக்ஷன் சொல்லிட்டு. ஓகே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கிடெக்ட் பேஸ்டில் டைல்ஸ் இருக்கும் நிறைய டிசைனர் கலெக்ஷன்ஸ் எல்லாம். ஓகே. 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 இதெல்லாம் வந்து 1x1 சைஸு. இது நம்ம வால் ஃப்ளோர் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்டிகோ, கார்டன் ஏரியா, கிச்சன் பேக் ஸ்பிளாஷு, எல்லா இடத்துக்கும் நம்ம டிசைனர் டைல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஓகே. மல்டி ஆப்ஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக டிசைன் உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். ஆமாம். இது எல்லாமே எங்கேயும் பார்க்காத மாதிரியான டிசைன் இல்லையா? இப்போ இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? அது இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 120லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இப்போ யூஸ்வலாக ஹைலைட்டான ஏரியாவுக்கு மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஆமாம். அதனால் அது ஒரு பெரிய ப்ரைஸாக இருக்காது. பாத்ரூம் கூட சில பேர் 4x2 எடுத்துட்டு ஒரு ஏரியா வாலுக்கு மட்டும் ஹைலைட்டாக இந்த மாதிரி நம்ம ஹைலைட்டரும் நம்ம கொடுக்கலாம். ஓகே. இதெல்லாம் வந்து அதிகமாக மோஸ்ட்லி வந்து கிச்சன் பேக் ஸ்பிளாஷ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. 1x1 டைலு. இதுலேயே வந்து கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இதே மாதிரி பெரிய சைஸ்லையும் இருக்கா? பெரிய சைஸ்லாம் இதே மாதிரி வந்துடும். டிசைனர் டைல்ஸும் இருக்குது. இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேட் டைல்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு பிக்கெட் சீரிஸ் சொல்லுவாங்க. ஓகே. சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50x250 mm அந்த மாதிரி சைஸ்லையும் வரும். அதான் இந்த சைஸ் தான். இது ஒரு டைல். ஆமாம். இது இன்னொரு டைல். ஓகே. இப்போ இது எப்படி ஒட்டினீங்கன்னா எப்படி இருக்குன்றத வாலில் நாங்கள் மேலே காட்டியிருக்கோம். ஆமாம். இதே சேம் பீச் கலரே மேலே இருக்குது. இது ப்ளூ கலரே மேலே இருக்குது. ஓகே. ஓகே. இதே வந்து இது ஒரு சின்ன சைஸ். இது வந்து உங்களுக்கு விண்டோ பிவிசி விண்டோ மாதிரி உங்களுக்கு. ஆமாம். இது பார்த்தீங்கன்னா 150x300 mm. ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட்மேட் டைல் மாதிரி. இதெல்லாம் உங்களுக்கு 120லேருந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இதெல்லாம் பீஸ் ரேட் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பீஸ் ரேட்டு 200 rupees வந்து ஸ்டார்ட் ஆகும். 200, 180 அந்த பட்ஜெட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது வந்து டிசைனர் டைலே இப்படி தான். இது கலரே இப்படி தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டிசைனே இப்படி தான். இதில் பிளெயின் கலர்ஸ் வேணாலும் இருக்குது எக்ஸகனில். இதில் வால் போடலாம், ஃப்ளோரிங் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெட்ரிஃபை டைல் மாதிரி. ஓகே. இது வந்து மொராக்கன் பேட்டர்ன்ஸ். இது எல்லாமே
இப்போ வாலில் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை போட்டு கட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம போடலாம். நல்லா உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும் கலர்ஸ். இதெல்லாமே ஹேண்ட்மேட் டைல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ஆர்டர் தான், மேட் டு ஆர்டர். இது எல்லாமே உங்களுக்கு 15 days டைம் கொடுத்தா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இதெல்லாம் உடனே எடுக்க முடியாது. இது 15 days டைம். மல்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எஜிப்டியன் தீம் மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் எல்லாமே. இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எந்த ஷோரூம்லையும் பார்த்துருக்க முடியாது. ஓகே. இது வந்து சைஸ் வந்து 1x1. கொஞ்சம் அந்த ஆத்தங்குடி ஸ்டைல் பேட்டர்ன் இருக்குது. ஆமாம், இப்போ அந்த டைல் தான் நிறைய கேட்குறாங்க. அதுக்காகவே நம்ம இந்த பேட்டர்ன் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே ஓகே. இப்போ இந்த டைல் எடுத்திங்கன்னா இதுலேயே டார்க்கு லைட்டு ஹைலைட்டும் இருக்கும், ஒரு பார்டர் மாதிரியும் வருது. இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம டிசைன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள். ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தீமாக வந்துடும். ஓகே ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. எல்லாமே குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது. இதே சப்வே டைல் சொல்லுவாங்க. இதில் மல்டி கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஹெக்ஸாகன் டைலும் இருக்குது. ஓகே. இதிலே உங்களுக்கு ரஃபாகவும் வரும், கிளாஸியும் இருக்குது. இது 4க்கு 16 இன்ச்சு, 4 அடிக்கு 16 இன்ச்சு வரும். இதுலேயும் வால் ஃப்ளோர் ரெண்டுமே கொடுக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஆர்கிடெக்ட் வந்து உங்களுக்கு அந்த பேட்டர்ன் அப்படியே வந்து ஃப்ளோரில் கொண்டு வரும் பார்ப்பாங்க. அப்படின்னும் போது வாலுக்கும் ரெண்டுத்துக்கும் வால் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளோருக்கு இதே நீங்கள் பேட்டர்ன் கொண்டு வரலாம். ஓகே ஓகே ஓகே. பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்கும். இந்த சைஸில் வந்து டைலு வந்து இதில் இந்த பிராண்டில் மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஆமாம், இந்த பிராண்டில் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த பிராண்ட்லேயும் அது வராது. இந்த தீம் ரொம்ப ஃபேமஸான தீம். இது வந்து நல்லா பாஸ்மிங் டிசைனு. இது வாலில் ஒட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜக்கூசியில் ஹைலைட் தனியாக வரும், லைட் ஷேடும் உங்களுக்கு தனியாக வரும், 3 வாலுக்கு தனியாக வரும். ஓகே. இது வந்து விஸ்டா சீரிஸ் ஸ்பார்க் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. டைல் ரொம்ப ப்ரீமியம் வரும். இதுவும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் எனக்கு டிசைன் கொடுத்துருப்பாங்க. இது 2x4 இது ஆமாம் கரெக்ட். இதே பிளாக் தீமு. இது மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். நீங்கள் பிளாக்கும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது 4x2 நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சார். நீங்கள் கட் பண்ணிருக்கீங்க? நம்ம ஷேப்பாக கட் பண்ணி நம்ம டிசைனுக்காக வச்சுருக்கோம். ஓகே ஓகே. 4x2 ஸ்கொயராக தான் வரும். ஆமாம், வரும்போது இதுதான் ஃபுல் தீம். ஓகே. ஃபுல் இதுதான். இதுவும் நம்ம கட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஒரு போர்டுக்காக உங்களுக்கு டிசைன் நிறைய காட்டுறதுக்காக. இந்த ப்ரைம்லேயே வந்து 4 டிசைன் இருக்குது, பிளாக்கு ஆலிவ் அப்படின்ட்டு. இதில் இந்த மாதிரி பீடிங் கலரும் கொடுக்கலாம். இப்போ கோல்டு பிளாக்கு இந்த மாதிரி பீடிங் கொடுத்தாலும் உங்களுக்கு பார்க்க நல்ல ப்ரீமியமாக தெரியும். இது கட் பண்ணி தான் வச்சுருக்கீங்க? இதுவும் கட் பண்ணி தான் போட்டிருக்கோம். இதுவும் 4x2 சைஸ் தான். இது ஹை கிளாஸ். இப்போ மற்ற டைல் பார்க்கும்போதும் இது வந்து ஒரு கிளாஸ் லுக் இருக்குது பாருங்கள். அந்த ஃபினிஷ் ஹை கிளாஸ் ப்ரீமியம் டைல் இது. ஓகே. இப்போ மேக்ஸிமம் ஆர்கிடெக்ட் கட்டுற வீடுலாம் வந்து ஒரு புது டிசைன் ஏதாவது பண்ணணும்னா அதுக்கு இது யூஸ் ஆகும். கண்டிப்பாக டைல் வந்து புதுசாக இருக்குது. புதுசாக இந்த கலெக்ஷன்லாம் புதுசாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பாத்ரூம்ஸ்க்கு வெளியே அவுட்டோர் எலிவேஷனுக்கு அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் நிற்க வச்சு போகலாம். ட்ரீ மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே. டைல் இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ஸ்டார்ட் ஆகும் சார். 4x2 சைஸ் எல்லாம். இதுவும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் காஸ்ட்லி, நல்லா உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு. இதை மட்டும் கூட யூஸ் பண்ணுவாங்க பாத்ரூமுக்கு இல்லாமல். வீட்டுக்கு முன்னாடி எலிவேட்டர் இருக்குல்ல, அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெட்ரூம் காட் சைட் பேக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஓகே. இதெல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். வேறு எந்த பிராண்ட்லேயுமே சரி, எந்த பிராண்ட்லேயும் இந்த மாதிரி வராது. இது கீழே பார்த்துருப்பீங்க, லாஸ்ட்டில் ஒரு மார்க்கப் பார்த்தோம்ல, அந்த டிசைன் தான். பட் தனியாக டைல் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ஃபுல்லாக மார்க்கப் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஓகே. இது கிரீன் தீம், இது கிரீன் கலர். இதெல்லாம் நம்ம சிக்னேச்சர் வாலுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஹைலைட்டர் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார். இது நேச்சுரல் பிளாசம் மாதிரி இருக்கும் ஃபீல்டு. இதுலேயும் வந்து நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் இருக்குது. ஓகே. இந்த மாதிரி வால்பேப்பரு அப்புறம் பெயிண்டிங் இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ அதே டைல் அப்படியே அதுக்கு டைல் பதில் ஓட்டிடலாம். வால்பேப்பர் ஓட்டினாலும் நம்ம மேக்ஸிமம் ஒரு 3 to 5 years அந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் உறிஞ்சிட்டு வந்துடும். இதனால லைஃப் வரும். இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சொன்ன அந்த ஆத்தங்குடி டைலில் உங்களுக்கு 4x2. ஓகே. ஃப்ளோரிங் யூஸ் பண்ணலாம், கார் பார்க்கிங்கு வால்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து 2x1 கலெக்ஷன் சார். இது ஓகே. புதுசாக நியூ கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே மோஸ்ட்லி கிச்சன் பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம். அப்புறம் வந்து வால் டைல் நீங்கள் ஒரு ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சிக்னேச்சர் வால் அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கும். இதுவும் எல்லாமே ரோமா கலெக்ஷன்ஸ் தான். 2x1. இது வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 80 rupees வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு. 2x1 ரேட்டு. ஸ்கொயர் ஃபீட் 80. ஓகே. கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. எந்த மாதிரி நம்ம கிச்சன் வாட்டர்ஸ் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து எலிவேஷன் டைல் 12x18. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு 65 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட் வரும். இதெல்லாம் வந்து 2x1 சைஸு. இந்த டிசைன்ஸ் நம்ம எங்கேயுமே எந்த ஷோரூம்லேயும் இருக்காது மோஸ்ட்லி. ஓகே. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டைல் எல்லாமே. 80% டைல் நம்ம ரெடியாகவே இருக்கும் சார். அந்த ஹேண்ட்மேட் டைலை தவிர மற்ற எல்லாமே 80% ரெடியாகவே இருக்கும். ஓகே. 1 day டெலிவரி டைம் தான். மறுநாளே கொடுத்துடலாம் நம்ம டைல். இது சென்னைக்கு மட்டுமா இல்லை, எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் எங்கே வேணால் கொடுக்கலாம். எல்லா ஏரியாவும் நம்ம சப்ளை இருக்குது.
இதெல்லாம் உட்டன் பிளாங்க்ஸ் 4 feet by 2 inches. இதெல்லாம் ரூம்ஸ்க்கு பெட்ரூமு அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது எல்லா கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது இதில். ஓகே ஓகே. இதுதானே இதுவும் இதுவும் டைல் தான். இதுவும் பிளாங்க் தான், பிளாங்க் ஏரியா. ஓகே ஓகே. ஒரு ஏரியாவும் நம்ம பிரிச்சிருக்கோம். பிளாங்க்கு, எலிவேஷன் அந்த மாதிரி கார் பார்க்கிங் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி டைல் இதெல்லாம். ஓகே. திக்னஸ் வந்து அதிகம். திக்னஸ் வந்து உங்களுக்கு 16 mm வரும். நல்லா கார் பார்க்கிங் வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. அவ்வளோ சீக்கிரம் டைல் உடையாது. அது இல்லாமல் மாக்கப் போட்டிருக்கோம். 3 மாக்கப் இருக்குது இதில் ரோமா கலெக்ஷன்லேயே. ஒரு தீம் பாருங்க, உங்களுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்கும் லுக்கு. இதே உங்களுக்கு கிரே கலர், கிரேவும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து பிக்கெட் ஏரியா சீரிஸ், பிக்கெட் சீரிஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த சின்ன சின்ன பீஸ் டைல். அந்த டைலை வந்து நம்ம ஹைலைட்டராக கொடுத்துருக்கோம். இது இந்த அளவுக்கு கிராப்பில் தான் நம்ம ஒட்டணும். ஏன்னா 3 mm ஸ்பேஸை கொடுத்தா தான் நல்லா பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த ஏரியாவில் ஃபுல்லாக உங்களுக்கு கிரவுட் இல்லை எபாக்சி போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பாத்ரூம் ஆக்க இப்போ க்ரீனு ஒரு கிளாஸி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது கீழே லைட்டிங் கொடுத்துட்டு இதே மாதிரி செட்டப் நம்ம பண்ணால் வீட்டில் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஒரு வாஷ் பேஷன் ஏரியா மாதிரி. ஆமாம். இது பெரிய மாக்கப்பு. இதுவும் அந்த டைல் தானே, ரோமா டைல். இது 6 அடி வரும். இது ரோமா கலெக்ஷன் தான் இதுவும். இது ஹைலைட்டை மட்டும் தனியாக இது பண்ணியிருக்கோம். மற்ற 2 சைடுக்கும் வால்க்கு லக்ஸரியாக இருக்கும். ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். இது வந்து வால்பேப்பர் மாதிரி இருக்கு. ஆமாம். இந்த டிசைனில் வால்பேப்பர் நிறைய பார்த்துருக்கோம். இந்த வால்பேப்பர் தீம் எல்லாமே நம்ம டைலே பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த கலருக்கு நம்ம கோல்டு கலர் போட்டிருக்கோம்.